நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு மாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா கிட்டத்தட்ட 10 மாடு இருக்கிற அளவுக்கு ஷெட் போட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 10 மாடு வளர்க்குற ஷெட் போட்டு ஒரே ஒரு மாடு இந்த மாடு முதல் கொண்டு வந்து அதை கண்ணு போட வச்சு அதுல நாங்க என்னென்ன லேர்ன் பண்ணோமோ அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். எவ்வளவு நேரம் பாடுபடுறத விட சரிங்க எப்படி பாடுபடுறது முக்கியம் இல்லைங்களா? ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னா நல்ல மாடுகளை தேர்வு பண்ணிட்டு நல்ல முறையா பராமரிச்சோம்னாவே வேலை கம்மியாயிருக்கு. நம்ம ரொம்ப உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம ஊர்லயே உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது மழை காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் பகல்ல ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஒரு 10 லிட்டருக்கு மேல ஒரு வேலைக்கு கறக்கும் போது அது உடம்புல இருந்து ரொம்ப எனர்ஜி அதிகமா ஸ்பெண்ட் ஆகுது. இப்ப நம்ம 4 ways ஃபாகர் போட்டிருக்கிறோம். சரிங்க. இதுல 4 பக்கமே நமக்கு ஈஸியா வந்து தண்ணி ஸ்ப்ரே ஆகிறங்காட்டி மோட்டர் நல்ல பிரஷரான மோட்டர் கொடுக்குறங்காட்டி தண்ணி வந்து ஈரமா வராதுங்க. நல்லா மிஸ்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. சரி சரி சரி. அப்ப பெருசா வந்து உங்களுக்கு ஈரமாகாது. எல்லா மாடுக்குமே பாத்தீங்கன்னா ஏட்டுவாவும் இருக்காது, எல்லா மாடுமே வந்து ஏவுனாவும் இருக்காது. ஆமா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு இந்த மாதிரி HF மாடுகளுக்கு வந்து ஒரு ரகமான பால் கொடுக்குது, இந்த மாடுகள் வந்து நச்சுத்தன்மையான பால் தருது, நாட்டு மாடுகள் வந்து நல்ல பால் கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு மாடுனால ஒரு மாசத்துக்கு மினிமம் ஒரு 7500 இருந்து 9000 வரைக்கும் நம்மளால வந்து சம்பாதிக்க முடியுங்க. செலவெல்லாம் போக 50% நம்ம செலவெல்லாம் கழிச்சது போக ஒரு 7500 இருந்து 8000 வரையும் ஒரு 9000 வரைக்குமே வந்து நம்மளால வந்து ஒரு மாட்டை வந்து நம்ம எடுக்க முடியும். உலக அளவுல பால் உற்பத்தியில எந்த நாடு முதலிடம் வகிக்குது அப்படின்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? ஆமாங்க, நீங்க கணிக்கிறது கரெக்ட் தான். இந்தியா தான் வந்து உலக அளவுலயே வந்து பால் உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கிறாங்க. எத்தனாயிரம் லிட்டர் அப்படின்னு தெரியுங்களா? அது 1000 கணக்குல போட முடியாதுங்க. 240 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து உற்பத்தி பண்றோம். ஆமாங்க, உலக அளவுல இந்தியா தான் வந்து பால் உற்பத்தியில நம்பர் 1ல இருக்கு. நம்மளோட பெரிய வல்லரசு நாடான யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல தான் இருக்கு. 102 மில்லியன் மெட்ரிக் டன் தான் அவங்களால உற்பத்தி பண்ண முடியுது. நம்ம மட்டும்தான் 240 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி பண்றோம். என்னடா பால் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். 240 மில்லியன் மெட்ரிக் டன் பால் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த இந்தியாவில எத்தனை பேர் இந்த பால் உற்பத்தியும் இந்த மாட்டு பண்ணையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ரொம்ப குறைவான மக்கள் தான் இந்த மாட்டு பண்ணையில வந்து லாபகரத்தை வந்து ஈட்டி லாபகரமா அந்த மாட்டு பண்ணையை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மாட்டு பண்ணையை ஏன் இழுத்து மூடுறாங்க? இந்த கேள்விகள்லாம் உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பியூர் கோபிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர் ஒருவரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, நண்பர் தீபக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டு பண்ணையை வச்சு பால் உற்பத்தி வந்து ரொம்ப லாபகரமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரை சந்திச்சு அவரோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப பண்ணைக்குள்ள போவோம். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய பெயர், நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ கொடுக்கல. என்னோட பேர் பாத்தீங்கன்னா தீபக். சரி. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வீராஸ் டைரின்னு சொல்லி கட்டுத்தரைங்க. இது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து புதுக்கரைப்புதூர்ன்ற கிராமத்துல வந்து அமைச்சிருக்கு. ஓகே. அதாவது வந்து நம்ம கட்டுத்தரையில என்ன வகையான மாடுகள் வச்சிருக்கோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நாம இந்த கட்டுத்தரை ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் பக்கம் ஆகுதுங்க. சரிங்க. நம்ம ஆரம்பிக்கிற புதுசுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லா கிராஸ்மன்ல ஸ்டார்ட் பண்ணோம். கிராஸ்மன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நார்த் இந்தியன் கிராஸ்ங்க. ஓகே. சாகிவால் கிராஸ், கிர் கிராஸ், ரெட் சிந்தி கிராஸ்ல மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மாடு வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் அதுல கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நம்ம வந்து இப்போ ஃபுல்லாவே வந்து நம்ம HFக்கு மாறிட்டோம். ஓகே. இப்போ இவர் நம்ம ஆரம்பிச்ச புதுசுல இருந்து இருக்கிறனால இவர் மட்டும் நம்ம கொடுக்கல. ஓகே. மீதியெல்லாம் ஃபுல்லா HF மாறி இப்போ HF தான் மெயினா வந்து மெயினா HF தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பிரதர், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலையில இருக்கிறீங்க, என்ன துறையில இருக்கிறீங்க, எப்படி இந்த மாடு வளர்ப்புக்குள்ள வந்தீங்க, இந்த மாடு வளர்ப்புங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? டிசைனிங் அண்ட் அனிமேஷன் கிராபிக்ஸ் பண்ணிருக்கேங்க. சரி. பண்ணிட்டு இப்போ துபாயில ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ ஆல்ரெடி இது முதல்ல இருந்தே பிளான் இருந்துச்சுங்க. பல வருஷமா நம்ம ஒய்ஃபும் நானும் வந்து இது பிளான் பண்ணிட்டே இருந்தோம். பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கான டைம் அமைச்ச மாதிரி இருந்துச்சு. சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு குழந்தையும் பார்த்துட்டு ஒர்க்கும் பண்ணிட்டு அப்படியே இதை பண்ணிட்டு இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா வேற எதுவும் நம்ம ஒர்க் பண்றது இல்ல. ஃபுல் வந்து இதுல நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். முதல் கேள்வியே நான் ரொம்ப ஆச்சரியமா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடு வளர்ப்புல வேலையே இல்லாம மாடு வளர்க்கணும், அதாவது வந்து வேலைப்பழுவை வந்து ரொம்ப சுருக்கிடணும், சுலபமாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க மாடு வளர்க்கறதா கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
அது நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ற போதே வந்து நம்ம ஃபுல் பிளான்டு தான் இருந்தாங்க. சரிங்க. மோஸ்ட்லி எந்த பணிகளையும் நம்ம அலோவ் பண்ணல, பாக்குறதுக்கோ அல்லது எப்படி கத்துக்கிறதுக்கோ அலோவ் பண்ணல. நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு மாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. எல்லா கிட்டத்தட்ட 10 மாடு இருக்கிற அளவுக்கு ஷெட் போட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 10 மாடு வளர்க்குற ஷெட் போட்டு ஒரே ஒரு மாடு இந்த மாடு முதல் கொண்டு வந்து அதை கண்ணு போட வச்சு அதுல நாங்க என்னென்ன லேர்ன் பண்ணோமோ அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். என்ன இப்போ சொல்ற ஃபீடிங் மெத்தடு, இந்த பக்கத்துல இருக்கிற நம்ம சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. பட் அது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். அது வந்து எந்த கறவைக்கு இருக்கிற மாட்டுக்கு அது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி நம்ம நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிச்சோம். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு மாட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப பண்ணும்போது எங்களுக்கு என்னன்னா எது நிறைய விஷயங்கள் தேவைப்படாத விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி தோணுச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சுதான் நம்ம ஓகே அப்ப இவ்வளவுதான் வேலை செஞ்சா போதுமானது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 5 டைம் நான் ஃபீட் வச்சுட்டு இருப்போம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பச்சை தீனி வச்சுக்கிட்டு. சரி. அது ரொம்ப அது மாடுக்கு கஷ்டமா இருந்துச்சு. பட் எங்களுக்கு அப்ப தெரியல இதுதான் வந்து பிராக்டிகலா இருந்துச்சு. அதனால நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த மாடும் நல்லா ஆயிடுச்சு, நம்மளுக்கு வேலை கம்மியாயிடுச்சு, ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு மாடா கொண்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடு 6 மாடு இருந்தாலுமே ஒரு 2 hours ஒர்க் முடிஞ்சிருதுங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இல்ல, ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. வெறும் 2 மணி நேரத்துல வேலைக்கு முடிச்சிருங்களா? ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாடு கட்டுத்தர வச்சிருக்கவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடுபடுறாங்களே. அது எப்படி எவ்வளவு நேரம் பாடுபடுறத விட சரிங்க எப்படி பாடுபடுறது முக்கியம் இல்லைங்களா? ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னா நல்ல மாடுகளை தேர்வு பண்ணிட்டு நல்ல முறையா பராமரிச்சோம்னாவே வேலை கம்மியாயிருக்கு. நம்ம ரொம்ப உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஃபீடிங் மேனேஜ்மெண்ட்ல எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டிவ் பண்ணி மாட்டுக்கு தேவையானதை கரெக்டா நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாடு நம்மளுக்கு வந்து பெருசா பிரச்சனையே பண்றது இல்லைன்னு வைங்களேன். நம்ம காலையில விட்டுட்டு போயிட்டோம்னா சாயங்காலம் வரைக்கும் நம்மளுக்கு பெருசா தொந்தரவே இருக்கிறது இல்ல. அப்போ ஒரு நாளைக்கு உங்களோட கட்டுத்தரையில எவ்வளவு நேரம் தான் செலவிடுறீங்க? மார்னிங் காலை நேரத்திலயும் மாலை நேரத்திலயும் எவ்வளவு நேரம் தான் செலவிடுறீங்க? ஒரு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மொத்தமா சேர்த்து ஒரு 5 மணி நேரம் அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவ்வளவுதாங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான். காலையில ஒரு 2-2.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2-2.5 மணி நேரம். மத்த நேரங்கள்ல வந்து நீங்க மாடுகளை கவனிக்கிறது இல்லைங்க. அது நமக்கு சிசிடிவி வச்சிருக்கோம். சரி. ஏதோ ஒரு இன்கேஸ் இந்த மாதிரி கண்ணு போடுற டைமா இருந்துச்சுனாவோ இல்ல மாடுக அப்நார்மலா இருந்தாவோ கேமராலே நாங்க பார்த்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா இருக்கும் போது ஒரு மாடு கொஞ்சம் அப்நார்மலா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிருவோம். அப்ப அந்த இடத்துல நம்ம ஈஸியா நம்ம பாத்துக்கலாம். அதனால மோஸ்ட்லி நம்ம வர வேண்டிய தேவை இருக்காது. ஓகே பிரதர். இப்ப மேல வந்து இந்த ஃபாக் சிஸ்டம் போட்டிருக்கீங்க இல்லையா? அதாவது வந்து 24 hours வந்து அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆயிட்டே இருக்கிற மாதிரி. இது எந்தெந்த நேரங்கள் எல்லாம் உபயோகப்படுத்துறீங்க? இந்த செட்டப் எதற்காக பண்ணிருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது நம்ம முதல் கிராஸ் மாடு வச்சிருக்கும் போது இந்த செட்டப் இல்லைங்க. சரிங்க. ஏன்னா இதுங்க வந்து வெயிலுக்கு பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு கறவை திறன் அதிகமாவோ இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து வெயில் வந்து தாக்கம் வந்து கொஞ்சம் வந்து தாங்காது. ஏன்னா நம்ம ஊர்லயே உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது மழை காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் பகல்ல ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஒரு 10 லிட்டருக்கு மேல ஒரு வேலைக்கு கறக்கும் போது அது உடம்புல இருந்து ரொம்ப எனர்ஜி அதிகமா ஸ்பெண்ட் ஆகுது. அப்ப அந்த மாதிரி சமயத்துல நாங்க என்ன பண்ணோம்னு யோசிச்சோம்னா நிறைய விதங்கள் ட்ரை பண்ணோம். சிலர்லாம் ஃபேன் எல்லாம் போட்டு கூட நீங்க பாத்துருப்பீங்க. ஃபேன் போட்டுறாங்க. இப்போ காஸ்ட் வைஸ் அது வந்து உங்களுக்கு இபி சார்ஜ் அதிகமா வருது. இன்னொன்னு அந்த ஹீட் வந்து உள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஃபாகர் போடும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே டவுன் ஆச்சு. ஒரு இந்த ஃபாகர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாசம் 1.5 மாசம் பாத்தீங்கன்னா மாடுக்கு சரியா சாப்பிட முடியலைங்க மதியான நேரத்துல. நாங்களும் சரி என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்பதான் ஒரு கண்டுபிடிக்கிறோம்னா மாடோட டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா அதை பிளான் பண்ணலாம் அப்படின்றனால அந்த ஃபாகரை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ரொம்ப நாளா வாங்கியே சும்மா கிடந்துச்சு போடாமையே வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் செட் பண்ணி நம்ம அதை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல பாத்தீங்கன்னா மாடு வந்து நல்லா மதியானம் சாப்பிட ஆரம்பிச்சிருது. பாலும் பாத்தீங்கன்னா அந்த காலையில சாயங்காலம் டிஃபரெண்ட் வரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரில எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லைங்க. காலையில என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட் ஈவினிங் வர ஆரம்பிச்சிருச்சு. மாடுக்கு பாத்தீங்கன்னா இரும்பிட்டு இருக்கும். அந்த ஹீட் அதிகமாகும் போது தீன் சாப்பிட முடியாம இருப்போம். அந்த எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு 2-3 நாள் மட்டும் அந்த ஸ்ப்ரேனால வந்து படுக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஈரத்துல படுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிளைமேட். இப்ப கூட உங்க பின்னாடி ஒருத்தர் படுத்துட்டாரு, ரெடி ஆயிட்டாரு பாருங்க. சாணி போட்டாரு, அவ்வளவுதான் ஜம்முன்னு படுத்துக்கிறாங்க. இதுல என்னன்னா ஒரு நம்மளுக்கு டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு 38 37 வரைக்கும் வருதுன்னு வைங்களேன். சரிங்க. ஒரு 6-7 டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணுது டிகிரி. சரிங்க. ஒரு 28 29 கொண்டு வரும்போது மாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா இழப்பெடுக்கிறது இல்ல. நம்ம வச்சிருக்கிற ஃபீட் மேனேஜ்மென்ட்க்கு அவுட்புட் வந்து ஈஸியா நம்ம எடுத்துற மாதிரி இருக்கு. ஓகே பிரதர். இப்போ இது வந்து 4-வே ஃபாகர் இல்லீங்களா? இப்போ நம்ம 4-வே ஃபாகர் போட்டுருக்கோம். சரிங்க. இதுல 4 பக்கமே நமக்கு ஈஸியா வந்து தண்ணி ஸ்ப்ரே ஆகறங்காட்டி மோட்டர் நல்ல பிரஷரான மோட்டர் கொடுக்கறங்காட்டி
தண்ணி வந்து ஈரமா வராதுங்க. ஓகே ஓகே. நல்லா மிஸ்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. சரி சரி சரி. அப்ப பெருசா வந்து உங்களுக்கு ஈரமாகாது. நம்ம கீழே மேட் போட்டிருக்கங்காட்டி அது உடனே ஒரு பனித்துளி மாதிரியே தான், அப்படியே ஒரு இது ஸ்னோ மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபாக் மாதிரி இருக்கும். இன்னும் ஈரமானாலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்கி நிக்கிற அளவுக்கு தண்ணியெல்லாம் ஈரமாகாது. சரி. மாடோட ஹீட்டுக்கு பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அது எவாபரேட் ஆயிட்டே இருக்கும். உடம்புல இருக்கிற சூடு வந்து உங்களுக்கு தணிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த ஃபாகரை யூஸ் பண்றீங்க பிரதர்? ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோங்க. காலையில 11 மணிக்கு. ஒரு 11:30 12 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம ரன்னிங்ல இருப்போம். ஒரு 3:30 நம்ம முடிச்சிருவோம். ஃபீடிங் எல்லாம் முடிச்சு மில்கிங் எல்லாம் முடிச்சிருவோம். ஓகே. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரன்னிங்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே கொண்டு போயிருவோம். ஓகே. இந்த கேப்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. சம்மர் டைம்ல கொஞ்சம் அதிக நேரம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா? மோஸ்ட்லி ஏன்னா அந்த டைம்ல தான் நம்ம உள்ளே கொண்டு வருவோம். ஓகே ஓகே. காலையில ஒரு 11 மணி தான் 10 மணிக்கு தான் மாடுகளே நம்ம ஷெட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அது வரைக்கும் மரத்தடியில தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதுல இருந்தா தான் தேவைப்படும். இப்போ வெயில் காலத்துல நம்ம உபயோகப்படுத்துறோம் சரி பிரதர், மத்த நேரங்களில் உபயோகப்படுத்தும் போது இந்த மாடுகளுக்கு காய்ச்சல் வர்றது, சளி பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுங்களா? அதான் முதல்ல நான் சொன்ன மாதிரிங்க. சரிங்க. நம்ம ஊர் டெம்பரேச்சர் எப்படின்னா என்ன குளிர்காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் பகல் அடிக்கிற வெயில் அடிச்சே தீரும். நைட் நேரத்துல மட்டும்தான் அந்த டெம்பரேச்சர் நார்மலா இருக்கும் வைங்களேன். அதனால இந்த HF மாதிரியான அதிக கறவை திறன் மாடலுக்கு ரெகுலரா மதிய நேரத்துல ஒரு கேப் கூட ஓட்டலாம். நம்ம ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டு மொபைல்ல இருந்தே நான் கேமரா இருந்து ஆபரேட் பண்ணிக்குவேன். ஒரு மணி நேரம் ஓட்டிக்குவேன், அப்புறம் ஒரு 1/2 hour விட்டுட்டு ஒரு 1 hour ஓட்டுவேன். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டெம்பரேச்சர்ல அவங்க இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ண முடியுது. ஏன்னா மாடோட ஒரு HF ஓட ஹை ஈல்ட் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே. நம்ம கிளைமேட்டுக்கு 28 டிகிரி செல்சியஸ் இருந்து பகல்ல கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம இதை செட் பண்றது ஒரு அத்தியாவசிய தேவைன்னு வைக்கிறேன். ஓகே பிரதர். இப்போ இந்த ஃபாகர் செட் பண்றதுக்கு எத்தனை மாடுகளுக்கு ஒரு ஃபாகர் தேவைப்படுது? அதே மாதிரி இந்த ஃபாகரோட விலை அப்படின்னா இதற்கான செலவினம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆகுது? இது நானே வந்து அசெம்பிள் பண்ணேங்க. நீங்களே பண்ணிட்டீங்க? நானே பண்ணிட்டேன். ஓகேங்க. மோட்டர், அந்த ஒயர், சரி, இந்த ஃபாகர் எல்லாம் தனித்தனியா வாங்கி நானே வந்து அசெம்பிள் பண்ணதாங்க. ஓகே. கரண்ட் சார்ஜ் ரொம்ப லோவா தான் எடுக்குது. பேட்டரியில இருந்து கூட ரன் பண்ற அளவுக்கு தான் கரண்ட் சார்ஜ் எடுக்குது. சரிங்க. இதோட செலவு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2500 ரூபாய்க்குள்ள வந்திருக்கு எல்லாமே சேர்த்து. அவ்வளவுதான் வருது. ஃபாகர் போடுற அளவுக்கே உங்களுக்கு 2500ல இருந்து 3000 தான் வரும். சரி சரி. 2 மாட்டுக்கு ஒரு ஃபாகர் போதுமானது. அது போதுமானதா இருக்கு. அதே போதுமானது. ஓகே. அதுவே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 அடிக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து டவுன் பண்ணிடுது. ஓகே. போதுங்க, அதுவே போதுமானது. 2 மாட்டுக்கு ஒண்ணு வந்துட்டு போதும். சரி. பொதுவா மாடுகள் வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த A2 மில்க்ங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நாட்டு மாடுகள்ல. அதை விட்டுட்டு நம்ம இந்த HF ரகத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார்? இந்த A2 மில்க், A1 மில்க்ன்றதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்குதுங்க. சரிங்க சரிங்க. நீங்க செப்பரேட்டா நம்ம பண்ற மாதிரி இருந்தா கூட அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. அது எப்படின்னா எல்லா மாடுக்குமே பாத்தீங்கன்னா A2 இருக்காது, எல்லா மாடுமே வந்து A1 இருக்காது. ஆமா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு இந்த மாதிரி HF மாடுகளுக்கு வந்து ஒரு ரகமான பால் கொடுக்குது, இந்த மாடுகள் வந்து நச்சுத்தன்மையான பால் தருது, இதே நாட்டு மாடுகள் வந்து நல்ல பால் கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுல ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, சரி, பாலுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. நம்ம மனுஷனுக்கு இப்படி DNA இருக்கிற மாதிரி பாலுக்கு வந்து ஒரு செயின் லிங்க்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த செயின் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்கும். ஓகே. அதை ஜீரணம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். ஓகே. அது எல்லாத்துக்குமே கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஜீரணம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகே ஓகே. அது ஒரு வேளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் பால் குடிச்சாதான் அந்த மாதிரி ஜீரண சக்தி ப்ராப்ளம் எல்லாம் வருது. சரி சரி. இதே வந்து நாட்டு மாட்டு பாலோடைய செயின் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அதனால அதோடைய அந்த புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து டைஜஸ்டிபிள் புரோட்டீன். ஓகே ஓகே. இதை தவிர பாத்தீங்கன்னா எந்த பாலுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அந்த மாடுகளுடைய சத்து மட்டும் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மாடலுக்கு பாத்தீங்கன்னா அதுவும் நார்மல் பெருசா ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும். 3.5 3.84 வரைக்கும் வருது அப்படின்னா அது ஒரு 4.5 வரைக்கும் வரும். 5 வரைக்கும் ஒரு அதிகபட்சம். எருமை பாலுக்கு இதுக்கு டோட்டல் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும். 3 பாலுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சத்துக்கள் வந்து ஒரே அளவு தான். அதுல மாற்றம் கிடையாது. நியூட்ரிஷன் வேல்யூ முன்ன பின்ன இருக்கும் இல்லையோ, கெட்டது இது நல்லது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதே பால்லயே பாத்தீங்கன்னா அட்டகாசமா நெய் எடுக்கிறோம். ஆமா. ஓகே. பால் ஆட அந்த அளவுக்கு கட்டும், அட்டகாசமா நெய் எடுக்கிறோம். ஓகே. ஃபீடிங் மேனேஜ்மென்ட்ல தான் இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு லிட்டர் கறக்குதுங்க? ஒரு வேளைக்கு எவ்வளவு கறக்குது இந்த HF மாடுகள்? இதோட ஹை ஈல்ட் பாத்தீங்கன்னா இப்ப தலையீத்து மாடுங்குது. சரிங்க. இப்ப தலையீத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேளைக்கு 12 24 லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்தோம். ஒரு நாளைக்கு 24 லிட்டர் கறக்குது இந்த மாடு. இப்போ அதுலயும் சரி ஒரு 23 லிட்டர் 22 லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்தோம் ஒரு நாளைக்கு. ஆமா. பிரதர், இப்போ பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? எப்படி கொடுத்தா அதோட பால் உற்பத்தி திறன் வந்து அதிகமாகுது? இப்போ பால் உற்பத்திக்கு பாத்தீங்கன்னா மாடோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தீவனம் வந்து கொடுக்கணும். இப்போ வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22ல இருந்து 24 படி வரைக்கும் லிட்டர் வரைக்கும் கறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க HF மாடுகள். உண்மையாலுமே வந்து இது நல்ல ஒரு வேல்யூமான ஒரு மில்க் அப்படின்னு சொல்ல ப்ரொடக்ஷன் அப்படின்னு. இந்த பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன விதமான ஸ்பெஷல் தீவனங்கள் கொடுக்குறீங்க? இப்போங்க நம்ம பேசிக்கா
பால் ஊத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போகவே கூடாது. சரிங்க. பாலை ஃபேட்டஸ்னஸ் அதிகப்படுத்தணும், ஓகே, பால் உற்பத்தி அதிகம் பண்றது, இந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ள போகவே கூடாது. ஓகே ஓகே. ஒரு மாடு ஒரு பிரீடை செலக்ட் பண்றோமா, அதோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு என்ன வந்து ஃபீடை வந்து நம்ம ரெடி பண்ணணும்ன்றத கான்சென்ட்ரேட் பண்ணாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க பால் வந்து வெளியே வரும். நம்ம நீங்க வந்து 20 லிட்டர் போவதுக்கு இங்க நீங்க மேட்சிங் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்க எப்பவுமே. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பால் உற்பத்திக்கு பேசிக் ஃபார்முலா என்னன்னா, 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு மினிமம் ஒரு 1/2 கிலோ அடர் தீவனம் வந்து தேவைப்படுது. அடர் தீவனம். ஓகே. அந்த அடர் தீவனம் 1/2 கிலோவை எப்படி நம்ம உருவாக்குறோம்? ஒண்ணு நாமளா வந்து இயற்கை முறையில இந்த பாரம்பரிய மெத்தட்ல நம்ம வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு அதெல்லாம் மேக்ஸிமம் உருவாக்குறோமா, இல்ல கம்பெனி ஃபீடு போறோமா அப்படின்றது நம்ம டிசிஷன் நம்ம எடுக்கணும். நம்ம விற்கிற பாலோடைய ரேட்டை பொறுத்து நம்ம இங்க பிக்ஸ் பண்ணலாம். அப்போ ஒரு 10 லிட்டர் ஒரு வேலைக்கு கறக்குதுன்னா மாடு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இருந்து 5 கிலோ வரைக்கும் கான்சன்ட்ரேட் ஃபீடு தேவைப்படுங்க. இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, அந்த 5 கிலோக்கு மேல 6 கிலோக்கு மேல மாடுனால சாப்பிட முடியாது. நீங்க அதுக்கு மேல நீங்க எவ்வளவு போட்டு நீங்க பால் கறக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பண்ண முடியாது. அது வேஸ்டா தான் போகும். ஒரு மாட்டுனால அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இருந்து 5 கிலோ சாப்பிட முடியும். அந்த 5 கிலோக்குள்ள நம்ம எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்றத நம்ம ஃபீடு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகே. அப்ப வெறும் ஃபீடு மட்டும் தான் ஓகேவா அப்படின்னா கிடையாது. நம்ம சப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம மினரல் மிக்சர் கம்பல்சரி டெய்லி மிஸ் பண்ணாம 305 நாள் கொடுத்தே ஆகணும். இது எல்லாம் ப்ராப்பரா அமையும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாடு 100% அதோட கெப்பாசிட்டியோட மில்கிங் வந்து கொடுக்கும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ற கான்செப்ட்டுங்க. ஓகே பிரதர். இப்போ அந்த பாரம்பரிய முறையில அடர் தீவனம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு மாற்றா நீங்க என்ன மாதிரியான அடர் தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம கலப்பு மாடுல இருந்து ஆரம்பிச்சோங்க. ஓகேங்க. எல்லாமே இயற்கையா பண்ணணுன்றத முடிவு பண்ணிருந்தோம். ஒரு சில டைம்ல நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. சரி. ஆரம்பத்துல நாங்களும் பாத்தீங்கன்னா இயற்கை முறையில என்னென்ன கிடைக்குதோ அதுல வச்சு ப்ராப்பரான ரேஷியோல மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தோம். ஓகே. பால் விலைக்கு தகுந்த மாதிரி நம்மளால மேட்ச் பண்ண முடியல. ரொம்ப செலவு வந்து அதிகமாகுது. ஓகே. அப்புறம் ஒரு 6 மாடு 7 மாடு ஆகும்போது ஒவ்வொரு மாட்டுக்கு தனித்தனியா வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில வரைக்கும் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போடும் போது பெரிய வேலையா இருக்கு. வேலை ரொம்ப அதிகமாகுது. வேலை ரொம்ப அதிகமாகிறத விட ரேட் வைஸ் ரொம்ப அதிகமாகுது. ஓகே. இப்ப நான் ஒரு கணக்கு சொல்றேன் இல்லைங்களா, ஒரு மாட்டுக்கு 1/2 கிலோ அப்படின்ற அந்த 1/2 கிலோவை வந்து கரெக்டா வந்து நம்மளால கணிக்க முடியல. ஓகே. ஒரு ஊற வச்சிடுறீங்க, தண்ணியோட கலந்துடுறீங்க, எடை போடும் போதே கலந்து போடுறீங்கன்னா அப்போ ஒரு மாட்டுக்குன்னா 6 மாட்டுக்கு 6 டப்பா, ஒவ்வொருமே பாத்தீங்கன்னா 4 பொருள் இருக்கும். அப்போ ஒரு மாட்டுக்கு 4 டப்பா, 5 மாட்டுக்கு 20 டப்பால நீங்க வந்து 5 மாட்டுக்கு மட்டும் 20 டப்பால நீங்க ஃபீட ஊற வச்சு போடணும். ப்ராப்பரா வந்து அதை மெஷர் பண்ணி இவ்வளவும் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் எடுக்க முடியும்னு வைங்களேன். சரி, நான் யோசிச்சு நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது சரி வேற ஏதாவது ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு போது எனக்கு ஒரு ஃப்ரீடு வந்து ஒரு ஃப்ரெண்ட் சஜஷன் பண்ணாரு. ஓகே. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 4-5 கம்பெனி நிறைய கம்பெனி ட்ரை பண்ணி பார்த்தோம். சரிங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி எங்களுக்கு வந்து பெஸ்டா இருந்துச்சு. அப்புறம் அதை நாங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். அது பண்ணும் போதுதான் வந்து ஒரு ஃபார்முலேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஒரு 1/2 கிலோ போட்டா இவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு 1/2 கிலோ செலவு பண்ற ரேட் என்னன்றது நம்ம கைக்கு வந்துருதுங்களா? கண்டிப்பா. விற்பனையான கூடிய பாலோட மதிப்பு கைக்கு வந்துருது. அப்போ ஒரே நாள்ல நம்மளுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம், எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். அந்த மெத்தட்ல போகும்போது நம்ம மூட்டையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை தீந்து போயிடும். அது மறுபடியும் வாங்கிட்டு வருவோம். அதுக்கான டிரான்ஸ்போர்ட் அப்படி சின்ன சின்னதா கால்குலேட் பண்ணா ஒரு 1 லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய முறையில பண்ணும்போது நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றேன், மித்தவா நிறைய பேர் ஒரு சிலது ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில ஆட் பண்ணாம போவாங்க. பட் நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26-27 ரூபாய்க்கு மேல போக மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோம். அப்புறம் அது போக கரண்ட் பில் அது இதுன்னு கணக்கெல்லாம் செலவு பண்ணி மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 30 ரூபாய் டச் ஆயிருது. ஆமா, 1 லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. இங்க நம்ம ஆவரேஜ் ரேட்டே பாத்தீங்கன்னா 28 இருந்து 35 வரைக்கும் தான் நம்மளால வந்து சொசைட்டில வந்து நம்ம சேல் பண்ண முடியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியெல்லாம் வந்து வீடா ஊத்துனாதான் ஒரு 55 வரைக்கும் நம்மளால வந்து ஒரு 50 இருந்து 55 வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியுது. ஓகே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு நான் ஃப்ரெண்டு மூலியமா 2-3 பக்கம் எல்லாம் கேட்டு சில பண்ணைகள் எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீடு வந்து நான் ஃபைனல் பண்ணேன் போடலாம் அப்படின்ட்டு. அதை ட்ரை பண்றது கொஞ்ச நாள் ஆச்சு. பட் ஒன்ஸ் ரிசல்ட் வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சுங்க. ஏன்னா நான் எவ்வளவு போடுறேன், எவ்வளவு அவுட்புட் வருதுன்னு அந்த அன்னைக்கே என்னால வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. லாபம் வருதா, இந்த மாட்டுல ப்ராஃபிட் வருதா இல்லையா, அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஃபீடு ப்ராப்பரா இருந்துச்சுன்னா ஒரு மாடை வந்து அதோடைய ஹை ஈல்டு எடுக்க முடியும். ஓகே. இப்போ ஒரு மாடை வந்து கண்ணு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துல தான் அதோட டாப் ஈல்டு வரும். அந்த மாடை வந்து ஒரு 10 லிட்டர் கறக்க வேண்டிய மாட்டை நம்ம இங்க ப்ராப்பரா பண்ணலன்னா நம்ம 7 லிட்டர் 8 லிட்டர் கறந்துட்டு இருப்போம். அது பிரயோஜனமே இல்லை. அந்த அளவுக்கு காசு போட்டு வாங்கி இதுல எப்படின்னா இன்னைக்கு காலையில நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம்னா அடுத்த நாள் காலையில பால் மாறி. ஓகே. அடுத்த நாள் காலையில நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங்கே பாத்தீங்கன்னா பால் வந்து கம்மியாயிரும். நம்ம எவ்வளவு போடுறோமோ அதுக்கான அவுட்புட் வரும்போது ஈஸியா வந்து நம்ம மாட்டை வந்து அதிக ஈல்டுக்கு கொண்டு போக முடியும். இன்னொன்னு ப்ராஃபிட் வந்து கரெக்டா ட்ராக் பண்ணி கொண்டு போற மாதிரி இருந்துச்சுங்க.
அதனால எங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு மாட்டுல எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படின்னு எங்களால சொல்ல முடியும். எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு எங்களால சொல்ல முடியும். ஓகே. அடர் தீவனம் அப்படிங்கும் போது நீங்க இந்த ஃபீடு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க. இதே வந்து பச்சை கொடுத்தாகணும் இல்லைங்களா? எப்படியா இருந்தாலும் பசுந்தீவனம் அப்படிங்கிறது மாட்டுக்கு அவசியம். என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இந்த அடர் தீவனம் வந்து பச்சை தீவனம் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்லிங்க் மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு வந்து பச்சை தீவனம் வந்து அதுக்கு தேவையான அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்தீங்கன்னா அடர் தீவனம் வந்து கரெக்டா செலவாகும். நான் சொல்ற அந்த ஃபார்முலா 1/2 கிலோ அப்படின்றது நீங்க ஒரு மாட்டோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபில் பச்சை தீவனம் கொடுத்தா தான் இந்த 1/2 கிலோ தேவையாகும். நீங்க கடையில இருந்து வாங்கி போடுறீங்க, இல்ல நம்ம சைலேஜா போறோம், இல்ல கட்டு வந்து வாங்கி சும்மா பக்கிபில் போட்டு பச்சை தீவனம் வந்து ஒரு மேனேஜ் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இடத்துல வந்து ஃபீட் காஸ்ட் அது எது மாதிரி கம்பெனி ஃபீட் போட்டாலும் சரி, இல்ல இயற்கை முறையில போட்டாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி தான் ஆகும். பச்சை தீன் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு மினிமம் 30 to 40 kg கம்பல்சரி ஒரு நாளைக்கு தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படும். அது ஹைல்டு மாட்டுக்கு 40 kg கம்பல்சரி கொடுத்தாகணும். கொஞ்சம் கறவை கம்மியா இருக்கிற மாட்டுக்கு 35, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக 30 இல்லாம உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாடு வந்து அதோட ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரொடக்ஷன் ஆகாது. போக போக என்னன்னா மாடு வந்து உடம்பு வந்து இழைக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து கம்மியா கொடுக்க இழைக்க ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வரும். அதனால நாங்க 365 நாளும் பாத்தீங்கன்னா பச்சை தீனி இல்லாத நாட்கள் வந்து நம்மளுக்கு கிடையாது. வருடம் முழுவதுமே கொடுக்குறோம். சில சொல்லுவாங்க மழை வந்தா போய் பச்சை தீனி வெட்ட முடியாது, மக்கிபில் போட்டலாம் அப்படின்னா, அப்படி அந்த மாதிரி வேலையை நம்ம செய்யறது இல்லைங்க. மழையானாலும் என்ன வெயிலானாலும் சரி பச்சை தீனு 24 hours 360 days நம்மளுக்கு இருக்கும். அந்த ஈல்ட பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம டெய்லி ஒரே மாதிரி ஈல்டு ஒரே மாதிரி ஃபேட்டஸ்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் பண்ண மாட்டோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, அதாவது ஒரு மாட்டுக்கு எவ்வளவு செலவினம் ஆகுது, அதுல இருந்து ப்ராஃபிட்ங்கிறது நமக்கு எவ்வளவா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டா உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு. ஸோ சுமாரா சொல்லுங்க, ஒரு ஹெச்எஃப் மாடு வளர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு மாசம் என்ன செலவினம் ஆகுது, அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவா இருக்குது? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு 10 லிட்டர் கறக்குதுன்னு வைங்களேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்தை மட்டும் நீங்க கணக்கு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம அவரேஜ் அதை அப்படியே கம்மி பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே. இந்த ஒரு 10 monthsக்கு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஒரு மாடுனால ஒரு மாசத்துக்கு மினிமம் ஒரு 7,500 இருந்து 9,000 வரைக்கும் நம்மளால வந்து சம்பாதிக்க முடியுங்க. செலவெல்லாம் போக 50% நம்ம செலவெல்லாம் கழிச்சது போக ஒரு 7,500 இருந்து 8,000 வரையும் ஒரு 9,000 வரைக்குமே வந்து நம்மளால வந்து ஒரு மாட்டை வந்து நம்ம எடுக்க முடியும். ஏவரேஜா நான் வந்து ஃபுல் மில்கிங் சொல்றேன். கண்ணு போட்டதுல இருந்து அது அடுத்த கண்ணு போடுறதுக்கு நம்ம கறவை நிறுத்துறோம் இல்லைங்களா, அந்த மாசம் வரைக்கும் கணக்கு போட்டீங்க, ஒரு 11 மாசம் மில்கிங் டைம் கணக்கு போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால 8,500 சரி, ஒரு மாசத்துக்கு ஒரு 8,500 ரூபாய்க்கு தாராளமா எடுக்கலாம். லாபத்துல பார்க்க முடியும் இல்லைங்களா? செலவினங்கள் போக இது லாபத்துல மட்டுமே நிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ ஒரு நாள் பாத்துக்கங்க, இந்த மாடு வந்து ஒரு 8 கறக்குதுன்னு வைங்க. சில ஒரு 10 ரவுண்டா வச்சுக்கோங்க. ஒரு 20 லிட்டர் கறக்குது. ஒரு 20 லிட்டர் கறக்க மாட்டுக்கு நம்ம எவ்வளவு ஃபீடு நம்ம கம்பெனி ஃபீடு போடுறோம் அப்படின்னா 5 கிலோ கொடுத்துருவாங்க. 5 கிலோ பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிலோ வந்து 30 ரூபா ரேட்ல வருது. 30 ரூபா ரேட். ஆமா. அப்புறம் 10 கிலோ அப்படின்னா ஒரு 300 ரூபா உங்களுக்கு காஸ்ட் ஆச்சுங்க. ஆமா. விக்கிற ரேட் பாத்தீங்கன்னா நம்ம வெளியெல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சிடலாம் விக்கல. ஏன்னா அந்த டைம் அது விருப்பப்படுறோம் அவங்க இப்போ போய் நான் சேல் பண்ணி அதிக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம். பட் நம்மளுடைய கமிட்மெண்ட்ல நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கிறங்காட்டி நம்மளால போக முடியல. நம்ம வந்து மாடுகளை பராமரிக்கிறதோட நிறுத்திடுறோம். டைரக்டா சொசைட்டில கொடுக்குறோம். நம்ம ஒரு 35, 37 வரைக்கும் நம்ம 37 வரைக்கும் அந்த ஃபேட்னிங்க்கு தகுந்த மாதிரி நமக்கு பிரைஸ் கிடைக்கும். நம்ம 35 ஆவரேஜா வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ 10 லிட்டர் 20 லிட்டர் பாலுக்கு 35 போட்டா என்ன ரேட் வருது? 750 ரூபா. 750 ரூபா. ஒரு 20 கிலோ வந்து 30 ரூபா கணக்கு போட்டீங்கன்னா 300 ரூபா ஆகுது. 300 ரூபா ஆச்சு. அப்ப 300 ரூபாயில நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா கிட்டத்தட்ட 300 ரூபா 350 ரூபா பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு மாட்டுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதுல நீங்க வந்து ஒரு ஆள் கூலினா நான் என்ன சொல்றேன்னா ஒரு 4 மாடு 5 மாடுக்கெல்லாம் நீங்க ஆள் கூலியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. அதை நாமளே பண்றதுதான் மாட்டு பண்ணைன்றது பாத்தீங்கன்னா ஒரு லைஃபோட ஒன்றிய வேலை. ஒரு பிசினஸ் போகும்போது அது ஒரு 10 மாடுக்கு மேல ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஒரு 4 மாடு 5 மாடுக்கெல்லாம் நாமளே தான் வேலை செய்யணுங்க. இப்ப நம்ம மெத்தல பெரிய நீங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரம் வேலை கூட நம்மளால செய்ய முடியலன்னா அப்ப நம்ம எப்படி நம்ம உழைக்க முடியும் சொல்லுங்க? கண்டிப்பா. அதனால ஒரு 10 மாடுக்கு நீங்க கணக்கு போனீங்கன்னா ஒரு மாடுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா ஆள் கூலி செலவு பண்ணாலுமே சாலிடா பாத்தீங்கன்னா ஒரு 300க்கு மேல நமக்கு பெரிய மாடுகளை நிக்கும். அருமையா சொன்னீங்க. ஒரு நாளோட வருமானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருமானத்தை தாண்டி லாபம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா நிக்க ஒரு மாட்டுல அப்படிங்கிறீங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரதர், தமிழ்நாட்டுல வந்து இந்த மாட்டு பண்ணை வச்சவங்க நிறைய பேர் வந்து நொடிஞ்சு போயிட்டாங்க. மாட்டு பண்ணையினால லாபம் இல்ல, நஷ்டம் அடைஞ்சிட்டோம், மாடுகளை வித்துட்டோம், மாட்டு பண்ணை தொழிலவே விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. சரிங்க. முதல் ஆரம்பத்திலேயே நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன, மாடுகள் தேர்வுங்க. சரிங்க. மாடுகள் தேர்வுல மிஸ்டேக் பண்ணிடுறோம். எல்லாருமே கண்டிப்பா மிஸ்டேக் பண்றாங்க. நாமளும் ஆரம்பத்துல சில மிஸ்டேக்ல இருந்து உடனே நம்ம ரெக்கவரி ஆகி வந்துட்டோம். சரி. ஒரு நம்மளுடைய பொருளாதாரம் இப்ப இருக்கக்கூடிய விற்பனை விலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 10 மாதிரி மாடுகள் இல்ல அப்படின்னா பிசினஸ் வந்து ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு வேலை அந்த மாதிரி மாட்டுக்கு போகல அப்படின்னா விற்பனை பக்கம் நீங்க ஓடணும்.
புரியுதுங்களா? 2 சைடு இருக்கு. அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அதை வந்து எப்படி விக்கிறது அப்படின்னு அந்த மார்க்கெட்டிங் தேடி ஓடுற மாதிரி கம்மியான ப்ரொடக்ஷன்ல சரி கம்மியான ஈல்டு இருக்கக்கூடிய மாடுகள் வச்சுட்டு கம்மியான செலவு பண்ணி ஒரு பால் உற்பத்தி பண்றீங்கன்னா அது அதிக ரேட்டுக்கு விற்கிறதுக்கு நீங்க போராட வேண்டியதா இருக்கும். ஓகே. எல்லா பாலையுமே வந்து 50 ரூபா 55 ரூபாய்க்கு மேல நீங்க விற்கிறதுக்கு வீடு வீடா போகணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஓகே. நீங்க அதை சூஸ் பண்ணீங்கன்னா இப்படி போய்க்கலாம். ஓகே சரிங்களா? இன்னொன்னு நம்ம நல்ல ஈல்டு மாடுகளை வச்சு ஓரளவுக்கு ஓகே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் லைஃப்ல. ஒரு நாள் பால் விற்கும் விற்காம போகலாம். அந்த மாதிரி இல்லாம டைரக்டா சொசைட்டி ரேட்டுக்கு மினிமம் ஆவரேஜ் பிரைஸ் மினிமம்க்கு வித்தாவே மினிமம்க்கு பிளான் போட்டோம்னா சக்சஸ் பண்ணலாம்னு வைங்களேன். அது மாதிரி போறது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட். ஓகே. அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு எதுல பிரச்சனை பண்றாங்க, தீவன மேலாண்மையில வந்து பிரச்சனை பண்றாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாடுகளை செலக்ட் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன். அந்த 10 லிட்டர் கறக்க மாட்டா 10 லிட்டர் எடுக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபீடு வந்து நிறைய பேர் பச்சை தீனே இல்லாம பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்மளுக்கு நிறைய கால்ஸ் வருது. சரி. அதுல பேசும்போதே என்னன்னா நாங்க வெளியில இருந்து வாங்கிக்கிறோம். ஓகே. கட்டு வந்து வெளியில இருந்து இறக்கிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்லயே வந்து மாட்டு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நான் சிம்பிளா ஒரு 300 ரூபா உங்களுக்கு கணக்கு போட்டேன் இல்லைங்களா ப்ராஃபிட். ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு 35 ல 40 கிலோ பச்சை தீனி தேவைப்படுது. அப்போ நீங்க சைலேஜா போனீங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு 30 ல இருந்து 35 கிலோ கொடுப்பீங்க. ஒரு 5 கிலோ கம்மி பண்ணி கொடுக்கலாம். நேப்பியரை விட நம்ம 5 கிலோ கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு கிலோ வந்து 7 ரூபா, நம்ம ஊர் பக்கமே 7000 ரூபா பக்கம் விக்குது. வெளியில பாத்தீங்கன்னா 9 ரூபா 10 ரூபா பக்கம் விக்குது. ஆவரேஜா ஒரு 8 ரூபா கணக்கு போட்டீங்கன்னாலுமே ஒரு மாட்டுக்கு வந்து 30 கிலோ 35 கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்குறீங்க. சரி, நான் என்னோட மாட்டுக்கு போடுறேன் 40 கிலோ கொடுக்குறேன்னா எவ்வளவு காஸ்ட் ஆச்சு? கிட்டத்தட்ட 320 ரூபா அதுலயே போயிடும். கண்டிப்பா கணக்கு போட்டீங்கன்னா. ஆமா. அப்ப நம்ம எங்க இருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும்? ஓகே. அதாவது நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டும் சேர்ந்து வந்து இந்த தீவன செலவுலயே வந்து கழிஞ்சிருது. அப்ப நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. பச்சை தீனில தான் உங்களுக்கு ப்ராஃபிட். அப்ப இடம் இருந்தா தான் மாடு வளர்த்தணும்ங்கறீங்களா? இல்லைங்க, இப்ப நம்மளுக்கு இடம் கிடையாது. ஓகே. நம்ம என்ன வந்து லீஸ்க்கு எடுத்தது நம்ம இடம் போட்டுருக்கோம். சரி. லீஸுக்கு இடம் போட்டு நீங்க வருஷம் ஃபுல்லா நீங்க அதை கால்குலேட் பண்ணி அதிகபட்ச லீஸ் ஒரு 30 ரூபா 35 ரூபா வருஷத்துக்கு கொடுத்துமே உங்களுக்கு கணக்கு பண்ணி நான் டிவைட் பண்ணி கடைசியை சுருக்கி பார்த்தாலுமே 1 லிட்டர் பால் ப்ரொடக்ஷனுக்கு 1 ரூபா தான் செலவாகும் பச்சை தீனி. அவ்வளவுதான் செலவு. ஓ பரவாயில்லைங்களா? புரியுதுங்களா? நீங்க அதே காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா செலவு பண்ணீங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா நீங்க வெளியில இருந்து வாங்க செலவாகும். ஓகே. அதனால பச்சை தீன் வந்து 100% வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும் இல்லையா? நான் சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு லீஸுக்கு ஒரு 30 ரூபா 35 ரூபாயில அதிகபட்சம் நான் சொல்றது 35 ரூபாயில எடுத்து கூட நீங்க போட்டீங்கன்னா அதுல வந்து நம்ம பச்சையை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடு வளர்க்கறது ஈஸியா காஸ்ட் ஆகாது. இது ரெண்டுமே நம்மளுக்கு ப்ராப்பரா அந்த மாடு தேர்வுமே தீவன முறை இது ரெண்டுமே ப்ராப்பரா அமைச்சிட்டாவே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுங்க. இன்னொரு மாடுகளை பராமரிக்கணுங்க அந்த அளவுக்கு. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கண்ணு போட்டோன்னு ஈல்டு நல்லா வரும். என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு பாலை கறப்பாங்க, சரியா பராமரிக்க மாட்டாங்க. இந்த சப்ளிமெண்ட் நிறைய பேர் கால் பண்றவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் பேரே தெரியல. இப்போ மினரல் மிக்சர்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த மினரல் மிக்சர் வந்து கொடுத்துட்டே வந்துட்டே இருக்கும் போது உங்களுக்கு டாக்டர் செலவு இருக்காது, மாடுகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, காய்ச்சல் தலைவலி இருக்காதுங்க. மடிநோய் வந்து நம்மளுக்கு ஒரு 3 வருஷமா மடிநோய் வந்ததே கிடையாது. அப்புறம் இந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிளான் சொன்ன மாதிரி ஒரு 3 கட்டத்துல நம்ம மாத்தி கட்டுவோங்க நாங்க எப்பவுமே. அது ஏன்டா பொழப்பு இல்லாம மாத்தி கட்டுறீங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி கட்டும் போது பாத்தீங்கன்னா பெருசா அந்த இடம் வந்து ஈரமாகாம மாடுகளுக்கு கம்ஃபர்டபுளா படுத்து எந்திரிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. மடிகளுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகுறது இல்ல. மோஸ்ட்லி நோய்வாயே வர்றது இல்ல. ரொம்ப ரேரா தான் ஒரு வருஷத்துக்கு ஏதோ ஒரு டைம் தான் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குது. சோ உங்க கட்டுத்தரைக்கு பெரிய அளவுல வெட்டனரியன் வரதே இல்லைங்க. ஏஐ பண்றதுக்கு வருவாங்க அவ்வளவுதான். சரி. செனவுசி போடுறதுக்கு மட்டும் தான் வர்றாங்க. செக் பண்றதுக்கு வர்றதோட சரி ரொம்ப கம்மிங்க நம்மளுக்கு டாக்டர் வர்றது. மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த தீவன முறை நம்ம கரெக்டா பண்றதுனால இந்த சக்சஸ் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பிக்கிற காலத்துல நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா HF வந்து போண்டா களி மாதிரி அது வந்து உடனடியே அஃபெக்ட் ஆயிரும், எல்லாமே டிசீஸ் வந்துகிட்டே இருக்கும், அதை மேனேஜ் பண்றது கஷ்டம் அப்படின்னு இருப்பாங்க. இதுக்கு தாங்காது அதுக்கு தாங்காது அப்படின்றதெல்லாம் நிறைய இருந்த கட்டி பயந்துட்டு நாங்க வேற மாட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனோம். பட் அது போனது தப்போ அப்படின்னு இப்ப ஆயிருச்சு, புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு பண்ண அதே மெத்தட் இதுக்கு ஃபாலோ பண்ணும் போதுங்க இவங்களும் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறானுங்க. இதே ஒண்ணு வெயிலுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறானுங்க. சரி, அதுக்கு இந்த ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணா போதுமான, அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான். இது பாட்டுக்கு நல்லா இருக்கிறாங்க, ஜாலியா படுத்துங்கிறானுங்க, அவனுக்கு பாட்டுக்கு பால் கொடுக்குறானுங்க, பெருசா கஷ்டப்படுத்துறது இல்ல. சோ மாட்டு பண்ணை அப்படிங்கிறது ஒரு லாபகரமான தொழில் தான். அது வந்து நஷ்டமடைறதுக்கான காரணங்கள் வந்து நம்மள சார்ந்ததே தவிர மாட்டு பண்ணை அப்படிங்கிறது ஒரு நல்ல தொழில் தான். நல்ல தொழிலுங்க. எப்படின்னா இது வந்து சும்மா ஒரு இதுக்கு முன்னாடி ஏன் அப்படி வந்து ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நம்ம சைடு சவுத் சைடு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மாடுகள் வந்து ஒர்க்கிங் அனிமலா தான் இருந்துச்சுங்க. ஓகே, நாம வந்து டைரி ஃபீல்டு growth ஆயிருக்கிறதே பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 50 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குள்ள தான் growth ஆயிருக்கு. கண்டிப்பா. இதே வந்து நீங்க வந்து நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் கம்மியா இருந்தாலும் அவங்க வந்து டைரி ஃபீல்ட்ல பயங்கர growth இருப்பாங்க. கண்டிப்பா. உத்தரப்பிரதேஷ் தான் வந்து தமிழ்நாட்டோட ஒரு 16 to 17% பால் உற்பத்தியை வந்து உத்தரப்பிரதேஷ் கொடுக்குது இல்லைங்களா? ஓகே ஓகே, ஆமாங்க. இது எப்படின்னா
அவங்களுடைய ஆவரேஜோட பால் உற்பத்தியே ஒரு மாடு பாத்தீங்கன்னா 8 to 16 லிட்டர் பக்கம் போகுது, 15 லிட்டர் 14 லிட்டர் போகுது. நம்மளது ஆவரேஜ் ஒரு மாடோட பால் உற்பத்தி பாத்தீங்கன்னா 3 லிட்டர் 2 லிட்டர் 4 லிட்டர் அந்த மாதிரி இருக்குது. இதுதான் டிஃபரெண்ட். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அவங்களது பிரீடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பாலுக்கு சம்பந்தமான பிரீடு. அவங்க வந்து விவசாயத்துல வந்து மாடுகளை வந்து அதிகமா பயன்படுத்தல. நாம வந்து காலங்காலமா என்ன வந்து மாடுல எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, செக்கிலுக்கு இருக்கோ உழவுக்கோ இதுக்குதான் யூஸ் பண்ணோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஃபீமேல் மாடுகளை வச்சே வந்து நம்ம செக்கிழுத்து உழவு ஓட்டுனதும் இருக்கு. உழவுக்குமே வந்து நம்ம ஃபீமேல் மாடுகளை வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இந்த மில்க் உற்பத்தியில வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடா இல்ல, நம்ம கிட்ட அந்த பிரீடும் இல்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். உங்களோட ஷெட் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்புல பண்ணிருக்கீங்க. என்ன காஸ்ட் ஆச்சு, என்ன மாதிரியான ஒரு மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க? நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே பிளான்டா பண்ணோங்க. சரி, மாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து தேவையில்லாத ஒரு செலவா தான் இருக்கும் அப்படின்றத முன்னாடியே பிளே பண்ணிட்டோங்க. சரி. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தீவன தொட்டியில எதுவும் அமைக்கல. தீவன தொட்டிக்கே பாத்தீங்கன்னா ஒரு கண்குட்டி வாங்கிடலாம், அந்த அளவுக்கு தீவன தொட்டி செலவாகுது. ரப்பர் கூடைகள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? ரப்பர் கூடை யூஸ் பண்ணிட்டு போயில ஒரு 400 ரூபாயில வேலை முடிஞ்சிருங்க. சரி. இன்னொன்னு காஸ்ட் வைஸ் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணிட்டோம் ஷெட்ல. ஒரு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மாடு கட்டுற ஷெட் பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சிட்டீங்க. கீழே ஃப்ளோரிங் மேல எல்லா ஒர்க்கு எல்லாம் சேர்த்தே கம்ப்ளீட் செட்டப்போட நம்ம பிளான் படி மாடு ஒரே இடத்துல கட்டுற மாதிரியான நோக்கமே எங்களுக்கு கிடையாதுன்றாங்க. உள்ளேயே இருக்கிற மாதிரியான செட்டப்ஸ் எங்களுக்கு தேவைப்படல. மாத்தி கட்டுறோம், உள்ள இருந்தா போதும், வெயிலுக்கு தாக்கு பிடிச்சா போதுன்ற மாதிரி தான் நமக்கு பிளான் வந்து நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தோம். சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே ஒரு பிசினஸ் வரும்போது நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். இதுலயே 24 hours இருந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம லைஃபும் பார்க்கணும், நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும். கண்டிப்பா. ரொம்ப மாடுல பெருக்கிட்டே போனோம்னா நான் ஃபேமிலி பார்க்க முடியாதோ அப்படின்னு பயந்ததை நான் அப்படியே சுருக்கணுங்க. இப்ப இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருந்து மாடுகளை வந்து இதே மாதிரி நல்ல மாடுகளை வந்து பெருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேலைப்பளுவை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சு, அதே மாதிரி வந்து மாட்டு பண்ணையிலிருந்து லாபத்தை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப அருமையா வந்து உங்க பண்ணை நடத்திட்டு வரீங்க. உங்களோட கட்டுத்தரையானது மென்மேலும் வளரணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய மாடுகளை வந்து உங்க பண்ணையில இணைத்து பால் உற்பத்தியை இன்னும் பெருக்கணும், லாபத்தையும் வந்து ஈட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதர். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களோட இணைகிறேன். நன்றி.